போய் வேண்டுதல் வச்சீனா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு இந்த பெரிய மனுஷன் மகராஜி சொன்னாங்க என்கிட்ட. சரி, நானும் அவங்க பேச்ச நம்பி நானும் எங்க வீட்டுக்காரியும் தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு நடப்பாதியா போறா முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கலாம், நாமளும் ஒரு பிள்ளைங்களை பெத்துக்கலாம், நமக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படின்னு நடந்தே முருகன் கோயிலுக்கு பழனிக்கு நடந்தே போனோம். நடுவழியில எங்க வீட்டுக்காரிக்கு பிய வந்துருச்சு. வீட்டுக்காரிக்கு? ஆமா. சரி, எங்க வீட்டுக்காரிக்கு பிய வந்துருச்சு. குடலுக்காரனுக்கு பிய வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி நடுவழியில எங்க வீட்டுக்காரிக்கு பிய வந்துருச்சு. சரி, பிள்ளை பிள்ளை எல்லாம் பங்குனி உத்தரத்துன்னு எல்லாம் நடப்பாதையா நடந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போறஞ்சாரம் எல்லாம் உட்கார முடியாது, போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னா. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப அவசரமா வருது அப்படின்னா நான் வேட்டி வந்து இப்படி பிரிச்சுக்கிறான், நீ எனக்கு பின்னாடி உக்காந்துக்க அப்படின்னு நான் அப்படி வேட்டி பிரிச்சுக்கிட்டான். எங்க வீட்டுக்காரி எனக்கு பின்னாடி பிய உக்காந்துட்டு இருக்கிறான். எங்க வீட்டுக்காரி உக்காந்து எந்திரிச்சு உடனே அட அந்த பிய்ய நகர்ந்து போகுது எப்படின்னு கேளு. எப்படி கண்ணு எங்க வீட்டுக்காரி கொஞ்சம் கண்ணு சாராசாரம். சரி, என்ன கீழே கிடக்குதுன்னு தெரியாது. அவ உட்காரும் போது அடியில வந்து ஆமை இருந்துச்சு. ஆமா கொஞ்சம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆமா ஓட்டு மேல அவ பிய உக்கார. சரி, ஆமாவோட ஓட்டு மேல பிய உக்காந்து அது என்ன பண்ணும், அமர்ந்து போவாது பண்ண அங்கேவா இருக்கும் அப்படின்னு சைஸா இருக்கும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரி பிய உட்காரும் போது மாமா மாமா நான் உட்காந்த பிய்யி பாருங்க, நம்ம மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது, நான் உட்காந்த பிய்யி பாரு நடந்து போகுது, என்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கு, முருகனுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படின்றாலே. சரி 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 பிள்ளை நம்ம முருகன் கோயிலுக்கு முன்ன போலாம் அப்படின்னு முருகன் கோயில் அடி படிக்கட்டு அடிவாரத்திலேயே தண்ணி ஊத்திக்கிட்டு முருகா எனக்கு ஒரு பையனா பிள்ளைய பிறந்துச்சுன்னா உனக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு உனக்கு நான் விருந்து வைக்கிறேன்டா முருகா அப்படின்னா. முருகன் கோயிலுக்கே கடை வெட்டுவாங்க, முருகன் கோயிலுக்கே கடை வெட்டுவாங்க. அங்க வேண்டுதல் வைக்கிறது எங்க ஊர் நல்லூர் முனிப்பு கோயில் கடை வெட்டுறன்னு வேண்டுதல் இங்க வச்சுக்கிட்டோம். ஆமா, 30 கொடுக்கறன்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டோம். சரி சரி அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு வந்த 10ஆம் நாள்ல எங்க வீட்டுக்காரி முழுவாருந்தா. கிணத்துல தாயலி அவரு மாசமா இருந்தா. மாசமா இருக்கும் சமயத்துல முருகன் கொடுத்த வேண்டுதல் நிறைவேறி போச்சு அப்படின்னு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஒரே ஒரு பையன் இருந்தான். பையன் மறந்தோட வேண்டுதல் நிறைவேற்றணும் இல்ல இருக்குன்னு எங்க வீட்டுக்காரி கூட்டிட்டு போனோம். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு மொட்டை அடிச்சோம். மொட்டை அடிச்சு காது குத்தி எங்க வீட்டுக்காரிக்கு என் பையனுக்கு. ஆமா, காது குத்தன கையோட இந்த வேண்டுதலை நிறைவேற்றணுமே நம்ம முனிப்பு கோயிலுக்கு 30 கொடுத்து